எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் F is equal to K into Q1 Q2 divided by R square. இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இதோட ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வருவோம். இப்போது ஒரு சார்ஜை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃபோர்ஸ் கிடைக்கும். ஒரு சார்ஜை எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோம்னா நமக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது க்யூவை ஆப்போசிட் சைட் கொண்டு போனோம்னா E is equal to F by Q அப்படின்னு கிடைக்கும். இதை நான் வந்து F into 1 by Qன்னு எழுதலாம். இப்போ ஃபோர்ஸ்க்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்? K into Q1 Q2 divided by R square into 1 by Q. Qவும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா we will get K into Q divided by R square. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரி, எனர்ஜினாலே நமக்கு 8th ஸ்டாண்டர்டில் அந்த மாதிரி என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபார்முலா தெரியும். சரி, இப்போ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டீன்னு சொல்லி போடுவோம். ஆனால் இங்கே வந்து டிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம ஆர் நோட்டேஷன் யூஸ் பண்ணுறனால ஆர்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்க்கு பதிலாக K இன்டூ Q1 Q2 டிவைடட் பை R ஸ்கொயர் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ அந்த ஆறு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன கிடைக்கும்னா K இன்டூ Q1 Q2 டிவைடட் பை R. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்.